மாதிரி நம்ம நிகழ்ச்சியில பெண் பங்கேற்பாளர்கள் அதிகமாயிட்டு வராங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு பெண் பங்கேற்பாளர் வந்திருக்காங்க. கொங்கு நாட்டுல இருந்து வானதி. வாங்க வானதி. வணக்கங்கண்ணா. நீங்க கொங்கு நாடா? ஆமாங்கண்ணா. அது கோயம்புத்தூர்? ஆமாங்க. பக்கா கோயம்புத்தூரா? ஆமாங்க. உங்களை பார்த்தா கோயம்புத்தூர் மாதிரியே இருக்கு, ஏதோ லண்டன் ரிட்டர்ன் மாதிரி இருக்கு. நம்ம பசங்களுக்குங்கண்ணா இந்த காதல்ன்ற வார்த்தையே சும்மா அப்படியே போதை கிளப்புங்க. அன்னைக்கு அப்படித்தான் எங்கள் பக்கத்து வீட்டு பையனுங்க எதிரூட்டு பிள்ளை பார்த்து அப்படியே காதல் இங்கிருந்து கிளம்புதாம்மா கதிரூட்டு. எதிரூட்டு பிள்ளை பார்த்துங்க வெட்டி வேறு வாசம் அப்படின்னா அங்கிருந்து பிள்ளை விளக்கு மாறு பேசும் இப்படி வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்கங்க. எங்கள் பக்கத்து வீட்டுக்கார அக்கா பேருங்க முனிமா. ஆனால் அவங்க கொண்டாட்டிங்க அபி அபின்னு தான் கூப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப டவுட் இருந்ததுங்க. நேராக போனேன் அவங்க கிட்ட, ஏனுங்கண்ணா உங்கள் கொண்டாட்டி நீங்கள் அபி அபின்னு கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டுனுங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஆனது இப்போ முன்ன மாதிரி இல்லை, நேரடியாக திட்ட முடியல, அபின்னு கூப்பிட்றப்போ நான் என் மனசுக்குள்ளே அடங்காப்பிடாரின்னு நினச்சிக்குவேன். அடங்காப்பிடாரியோட ஷார்ட் ஃபார்ம் தான் அபி அப்படின்னாங்க. அதே மாதிரிங்க அந்த அம்மாவை அவங்க வீட்டுக்காரரை நாதான் தான் கூப்பிடுவாங்க. போய் கேட்டுனுங்க அந்த அம்மாட்டி, ஏனுங்க நீங்கள் அப்படி கூப்பிட்றீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இதே மாதிரி தான் வானதி, நாதான்னு கூப்பிட்றப்ப நான் என் மனசுக்குள்ளே நாதாரின்னு நினச்சிக்கிறேன். அப்படி நல்ல குடும்பமடா சாமி அப்படின்ட்டு வந்துட்டேனுங்க. லவ் மேரேஜுக்குங்க அரேஞ்ச் மேரேஜுக்கு ஒரே ஒரு வித்தியாசங்க. லவ் மேரேஜுன்னா நம்மளா போய் கிணத்துல விழுந்துக்கிறது, அரேஞ்ச் மேரேஜ்னா 10 பேர் சேர்ந்து தள்ளி விட்டாங்கன்னா அது அரேஞ்ச் மேரேஜுங்க. அது மட்டும் இல்லைங்க, கல்யாணம் ஆன பொம்பளையே கல்யாணமான ஆம்பளையே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா கல்யாணமான பொண்ணு கழுத்தில் தாலி தொங்கு, கல்யாணமான ஆம்பளைக்கு கழுத்தே தொங்கி போயிடு. நம்மூர் பழமொழி மாதிரிங்க எதுவுமே இல்லைங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், நாத்தனாரை கூட்டிட்டு வான்னா கூத்து பார்க்க குழந்தையால தள்ளிட்டு போயிட்டேன். அதே மாதிரி தானுங்க நம்ம தமிழ் கவிதையுமே. ஒரு தமிழ் ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருந்தாருங்க, வாச ரோஜாவே வாடி போலாமா, எவ்வளோ அழகா படிக்கணுங்க. ஆனால் அதுக்கு ஒரு பையன் படித்தா, வாச ரோஜா வாடி போலாமா அப்படின்ட்டு ஒழுங்காப்படி தமிழுக்கு எடுத்துக்கூடாத. அன்றைக்கி ஈரோட்டுக்கு போயிட்டு இருந்தனுங்க. ஒரு பையனை கூப்பிட்டு, ஏகன்னு படிக்கிறியா அப்படின்னுங்க. ஆமாங்க்கா நான் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அட படிக்கிறியா, சரி ஒரு ரைமை சொல்லு அப்படின்னுங்க. அதுக்கு அவன் சொன்னான், ஜானி ஜானி எஸ் பாப்பா, சப்பா ஃபிகர் நோ பாப்பா, சுமார் ஃபிகர் ஓகே பாப்பா, சூப்பர் ஃபிகர் அப்படி. இதாவது பரவாயில்லைங்க. டிவியில் ஒரு விளம்பரம் ஓடிட்டு இருந்தது, அதை பார்த்து ஒருத்தர் ஜெயிலுக்கு போனேன். ஏன்னா டிவியில் ஓடிட்டு இருந்த விளம்பரம் பிரீத்திக்கு நான் கேரண்டி. அதை பார்த்துட்டு இருந்த பக்கத்து வீட்டு பையன் பிரீத்தியோட அக்காளுக்கு நான் கேரண்டினா. ஏன்னா அவங்க பக்கத்து வீட்டுக்குள்ள பேர் பிரீத்தி. இதாவது பரவாயில்லைங்க. ஒருத்தர் இன்ஜினியருக்கு படிச்சிருந்தாருங்க, வேலைக்கும் போனார். அங்கே போனோன்னு கேட்டாங்க, ஏனுங்க உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் தெரியுமா அப்படின்னு. உடனே இவர் அட்ரஸ் கொடுங்க சார், போய் விசாரிச்சுடுன்னு சொல்கிறேன். நீ எந்த எம்எஸ் ஆஃபீஸ் நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு. இப்படி நகைச்சுவை அப்படிங்கிறது நம்மளை சுற்றி தாங்க இருக்குது. மாவீரன் லெனின் ஒரு நாள் நாற்காலியில் உட்கார்ந்துட்டு இருந்தாராம். அவர் ரொம்ப குள்ளமான மனிதர். அப்போ அவருடைய நண்பர் சொன்னாராம், லெனின் நீ பெரிய மாவீரன், ஆனால் உன்னுடைய கால்கள் இந்த தரையை தொடவே இல்லையே அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், என்னுடைய கால்கள் வேண்டுமானால் இந்த தரையை தொடாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் என்னுடைய கைகள் இந்த வானத்தை தொட்டே தீரும் அப்படின்னு. வாழ்க்கைக்கு தேவையானது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வேணும்னா மனசு நிறைய சிரிப்பும் அழகான சந்தோஷமும். அதனால் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க. வணக்கம். கல்யாணத்தை பற்றி ஒரு புது தத்துவமே சொன்னீங்க. காதல் திருமணம்னா எப்படி, அரேஞ்ச் மேரேஜ்னா எப்படிங்கிறத அருமையாக சொன்னீங்க, நல்லா பேசுனீங்க. அதுவும் தங்கு தடை இல்லாமல் தொடர்ச்சியாக பேசுனீங்க. எங்கேயுமே ஒரு பிரேக் இல்லை, ஒரு இது இல்லை. பலவிதமான சம்பவங்களை ஒரு கோர்வையாக கொண்டாந்து ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நல்லா இருக்குங்க. வாழ்த்துக்கள்.